பாக்கியராஜ் கரத்தமலை கிராமம் பவன்சார் பிளாக் வந்து கண்டனஸ் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்துக்காக போட்டிருக்காங்க பெங்களூருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர் அது சம்மந்தமாக வந்து கண்டனஸ் பிளாக் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை நீர் வந்து சேமித்து எப்படி வந்து விவசாயம் பண்ணிக்கிறது, மழை நீரை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மழை பெய்யும்போது எப்படி வந்து மழை நீரை வந்து அறுவடை பண்ணி வச்சுக்கிறது, அதையும் வச்சு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து மறுபடியும் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லி கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிர் பண்ணுறதை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா துவரை, பச்சை பயிர் இது மாதிரியான கிராப்புகளை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இது பண்ணி இரண்டடுக்கு விவசாயம் எப்படி பண்ணுறதை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மழைநீர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது, அது எப்படி வந்து சேமிக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 லட்சம் கெப்பாசிட்டி உள்ள ஒரு சம்பு வந்து கட்டி அதில் வந்து மழைநீரை வந்து சேகரிப்பு பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மழை இல்லாத காலத்தில் முடியாத காலத்தில் வந்து எப்படி வந்து பயிரை வந்து பாதுகாப்பு பண்ணிக்கிறது, அதுலேருந்து எப்படி வந்து தண்ணி எடுத்து இது பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒரு அரை ஏக்கராவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்டு வந்து அதிலேயே வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது அதிகப்படியான தண்ணி வந்து வெளியே இருக்குதுன்னா அதை வந்து எப்படி வந்து அறுவடை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு 50 சென்ட் அரை ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாண்டு மாதிரி சேகரிப்பு அந்த தண்ணி வந்து சேமிச்சிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம் தயாரிக்கிறது அடுத்தது மண்புழு உரம் தயாரிக்கிறது சொல்லியிருக்காங்க. மண்புழு உரம் தயாரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 30 அடி நீளமுள்ள தொட்டியில் 3 அடி அகலமுள்ள தொட்டி, ஆழம் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி அது உள்ள தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம் வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து பார்த்திங்கன்னா சாணம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா போட்ட சாணத்தில் வந்து ஒரு 15 நாள் ஆனது, அதாவது வீட்டு வித்தியாசம் வெளியே போன சாணத்துக்கு வந்து ஒரு லேயர் பரப்பி விட்டு நம்ம இதில் கழிவு பொருள் நம்ம தாவர கழிவு பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் விட்டு அதுக்கு மேலே மக்கின குப்பை கம்போஸ்டான குப்பை கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே மறுபடியும் சாணி அப்படியே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 6 லேயர் போட்டு அதுக்கப்புறம் மக்க வைக்கிறாங்க. 20 நாள் 25 நாள் மக்க வச்சு மறுபடியும் அதை வந்து பார்த்திங்கன்னா கலக்கி விட்டு நல்லா கம்போஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மண்புழு வந்து எப்படி விட்டு அந்த மண்புழு வந்து எவ்வளோ நாளில் மண்புழு உரமாக மாறுது, அது வந்து எவ்வளோ நாளில் நம்ம அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பணையம் பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டேர் உள்ள நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா 5ஆக பிரித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆக பிரித்து ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பாசன முறையில் ஒருங்கிணைந்த பண்ணையும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மானவாரியான ஒருங்கிணைந்த பண்ணையும் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு, மாடு, கோழி, அப்புறம் வந்து முயல், பன்றி, அப்புறம் இந்த இதெல்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர வருமானம் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆக பிரித்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதில் அதாவது கால்நடை வளர்த்துறதுக்கு ஒரு இடத்தையும் பிரித்து கொடுக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது கால்நடைக்கு உண்டான தீவனங்கள், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிர்கள் அதாவது கம்பு, ராகி இது போல் பயிர்கள் தானியங்கள் வச்சுக்கிற மாதிரியும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் வளர்த்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணி அறுவடை பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா மீன் மேலே வந்து அதுக்கு மேலே வந்து பன்றிகளை வளர்த்து அதோட கழிவுகளை மீன் சாப்பிட்ற மாதிரி பண்ணிவிட்டு அந்த தண்ணியவே வந்து பார்த்திங்கன்னா பம்ப் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசனம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மெத்தடெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பரண் மேலே ஆடு வளர்க்குற மாதிரி பண்ணியிருந்தாங்க. பரண் மேலே வந்து ஆடு, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கோழியை விட்டுருந்தாங்க. முயல் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு இடம் வந்து அதில் வந்து முயல் வந்து வளர்த்திட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா அது பரண் மேலே வந்து ஒரு பன்றிகளை வந்து வளர்த்து அதோட கழிவுகள் வந்து மீன் சாப்பிட்ற மாதிரி பண்ணி அங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் வளர்த்திட்டு இருந்தாங்க. அப்புறம் மாடுகள் அதெல்லாம் வளர்த்திட்டு இருந்தாங்க. ஆடு அது மாதிரி ஆடு வச்சுருந்தாங்க. 2 செம்மறி ஆடு, 2 வெள்ளாடுகளாக வளர்த்திட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எப் மாடு வளர்த்திருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10 லிட்டர், சாயந்தரம் ஒரு 10 லிட்டர். அதிலே வந்து பார்த்திங்கன்னா வருமானம் எப்படி எடுக்கிறது, நிரந்தரமாக ஒரு விவசாயம் வந்து நிரந்தரமாக வருமானம் வந்து ஈட்டிகிட்டே இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒருங்கிணைந்த பணியமாக சொல்லி கொடுத்தாங்க.